வியூவர்ஸ், இந்த விட டிஆர்பி எக்ஸாம் நியூஸ், டிஆர்பி டிஎன் செட்டு கட் ஆஃப் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் போடலாம். பட் மற்ற சேனல் எல்லாத்தையுமே கட் ஆஃப் பற்றி சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஆன்சர் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 20 கொஷின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் பண்ணியிருந்தோம். ஒரு கொஷின் 2 கொஷின் கிடையாது, 20 கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் சேஞ்சஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ப்ரூஃப் வச்சு எவிடன்ஸ், ஏன்னா டிஆர்பியை பொறுத்தளவு வந்து பிடிஎஃப் வந்து எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக் எவிடன்ஸ். ஸோ அதனால் வந்து 20 கொஷின்ஸ் வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் சேஞ்சஸ்க்கான அப்ஜெக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 20 கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து இப்போ ரிவைஸ்டு ரெஸ்பான்ஸ் சீட்டில் இருக்க ஆன்சர் கீ வந்து சேஞ்ச் பண்ணி டிஆர்பி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நான் மட்டும் கிடையாது, மற்ற இது மாதிரி நிறைய பேர் மேத்தமெட்டிக் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஆன்சர் கீ வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். அதுமாதிரி டிஆர்பியோட டிஎன் செட்டோட கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மே மந்த்து, லாஸ்ட் இயர் மீன்ஸ் இந்த இயர் மே மந்த்து. பட் அந்த எக்ஸாம் வந்து அப்போ நடைபெறலாம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து அந்த ஸ்டடீஸில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து நடைபெறாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டிஆர்பி வந்து உடனே அதுக்கான ஒரு தகவலை கொடுத்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கூட நம்மளுக்கு இருந்திருக்காது. அந்த சூழ்நிலை எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருந்திருப்பாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும் எக்ஸாமு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிஎன் செட்டில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. லாஸ்ட்டு வந்து மதரசா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்த வரைக்கும் 3 பேட்சாக வந்து அப்போ நடந்துச்சு. அதுக்கு முன்னே பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு இது படிக்கக்கூடிய டைம் இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து தேர்வர்கள் வந்து கோரிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு இந்த மார்க் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இல்லாமல் அதோட கால்குலேஷன் பற்றியும் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஜிசியோட நார்ம்ஸ் பிரகாரம் தான் வந்து அந்த கால்குலேஷன் வந்து போடுறாங்க. ஏன்னா அதுலேயே வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அது 6% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டோட்டல் கேண்டிடேட்ஸை பேஸ் பண்ணியும் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்றது, அதுவும் சப்ஜெக்ட் வைஸு எல்லாமே இருக்குது. அப்படின்ற பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரொம்ப லோ லெவலையும் வர வாய்ப்பு, ரொம்ப ஹை லெவலையும் வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்குலாம் லாஸ்ட் டைம் முடிஞ்ச எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலில் தான் வந்து கட் ஆஃப் சொன்னாங்க. ஆனால் பட் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் ஆயிடுச்சு. பாயிண்ட்டை 100 ரேஞ்ச் மார்க் எடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு. இப்போ கட் ஆஃப் அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எக்ஸாம் அவங்க சொன்ன டைம் ப்ளஸ்ஸு எக்ஸாம் வச்ச டைம், இந்த இன்பிட்வீன் இருக்க கேப்பு, ஸோ அதில் எவ்வளோ வந்து அவங்க ஸ்டடி பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்க முடியும், அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்வுகள் வந்து எப்படி வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு கட் ஆஃப்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து கட் ஆஃப்ன்றது ப்ரெடிக்ட் அப்படின்னு கிடையாது, ஒரு அப்ராக்சிமேஷனாக சொல்லலாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தர அக்யூரேட்டாக வந்து கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது எந்த எக்ஸாமுக்குமே. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆன்சர் கீ சேஞ்சஸ் வந்து கொடுத்ததில் 20 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீ சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தொடர்ந்து மீக் வந்து நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.